இப்போ நீங்கள் இதில் பார்க்குறது வந்து நெல்லை வந்து சேகரிக்கிற இயந்திரம். இந்த இயந்திரம் வந்து ஒரு பெட்ரோல் ஓடுற இயந்திரம். இது எங்கட முல்லைத்தீவு மாவட்டத்தில் நட்டாங்கண்ட விவசாய துறையில் ஒரு இளைஞர் கழகத்திட்ட காணப்படுது. இது ரூபா எப்படி வேலை செய்து என்ன மாதிரின்றதை வந்து இந்த வீடியோவில் முழுசாக பார்க்கலாம். பொதுவாக வந்து இந்த இயந்திரத்தின் தேவைப்பாடு எங்களுக்கு எங்கே ஏற்படுது என்றால், நாங்கள் நெல்லை அறுவடை செஞ்சு அதை பச்சையாக கொடுக்கறதுக்கு விலை பத்தாமல் இருக்க, இல்லாட்டி நாங்கள் நெல்லை விலை வர மட்டும் அந்த நெல்லை காய வச்சு பாதுகாப்பாக வைக்கிற நேரம் நாங்கள் நெல்லை உள்ளர விடுவோம். அப்படி நாங்கள் விலையில்லாத நேரத்தில் ஒரு நாங்கள் கூலி ஆட்களை கொண்டு செய்யக்குள்ள அந்த நேரத்தில் கூலி ஆட்களை பிடிக்கிறதும் பிரச்சனையாக இருக்கும். கூலி செலவும் வந்து அதிக அளவில் காணப்பட போகுது. அந்த வேலைகளை இலகுவாக்குறதுக்கு இந்த இயந்திரம் ஒரு சிறந்த தீர்வாக காணப்படுது. இந்த இயந்திரத்தின் பிரதான நோக்கம் வகைகளை வந்து நேரத்தை மிச்சப்படுத்தல், மற்றது வந்து வேலையாட் தேவையை குறைச்சல்னு சொல்கிறோம். அந்த வகையில் நாங்கள் இதை பயன்படுத்தி பார்த்த அளவில் வந்து எங்களுக்கு உண்மையிலேயே வந்து மிகவும் விரைவாக வந்து நெல் மூடைகளை வந்து எடுக்கக்கூடியதாக இருந்தது. என்னவென்றால் நாங்கள் ஒரு நெல் மூடை வந்து அள்ளுறதுக்கு வந்து 1 நிமிஷமும் 25 செகண்டும் தான் எடுக்குது. கொஞ்சம் கூடிய குறையலாம், ஆனால் அதிக கூடிய நேரமாக வந்து 2 நிமிஷம் தான் எடுக்குது எங்களுக்கு ஒரு பேக் நிரப்புறதுக்கு. அதை விட இன்னொரு ப்ளஸ் என்னென்னா எங்களுக்கு இதில் வந்து நாங்கள் வளமையாக எங்களுக்கு நெல் காய போடுற அனுபவம் இருந்திருந்தால் தெரிஞ்சிருக்கும், அப்படி பார்த்துருந்தால் தெரிஞ்சிருக்கும். நெல்லை நாங்கள் பரவி போட்டு அதை அள்ளைக்குள்ளே வந்து அதை நாங்கள் குமிச்சு போட்டு தான் நாங்கள் ஒரு பேக்குகளுக்கு போட வேண்டிய நிலைமை காணப்படுது. ஆனால் இந்த இயந்திரத்தை பார்க்க எங்களுக்கு அந்த குமிக்கிற வேலையும் இல்லை. அதனால் வந்து எங்களுக்கு வேலையாட்கள தேவை வந்து அதுலேயும் குறைய போகுது. விரைவாக வந்து நாங்கள் நெல்லுகளை வந்து மூடியாகக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் எங்களுக்கு காணப்படுது. இது வந்து எந்த தொழில்நுட்பத்தின் அடிப்படையில் வேலை செய்யணும்னு பார்த்தீங்கன்றால், இது உறிஞ்சி வந்து நெல்மணிகளை வந்து பேக்கில் நிரப்புற வேலையை தான் இது செஞ்சுட்டு வருது. அது மட்டும் இல்லாமல் இதை இயக்குறது வந்து ஒரு பெரிய தொழில்நுட்ப அறிவுகள் அவசியம் இல்லை. சாதாரண தொழில்நுட்ப அறிவோடு வந்து ஒரு சாதாரணமான மனிதர் வந்து இதை இயக்கக்கூடியதாக காணப்படும். மிகவும் இலகுவான முறையில் இதை இயக்கிக் கொள்ளலாம். இதன் எரிபொருள் என்று பார்க்கக்குள்ள வந்து நாங்கள் இதுக்கு வந்து பெட்ரோல் வந்து பாவிக்கிறோம் எரிபொருளாக. வந்து டீசல் வகையும் வந்து சந்தையில் கிடைக்குதுன்னு கேள்விப்பட்டிருக்கோம். நாங்கள் இந்த பார்த்த மிஷினில் வந்து பெட்ரோல்லாம் வந்து ஆள்றதுக்கு பாவிக்கப்படுது. மற்ற இதில் தொழில்நுட்பங்கள் இது எப்படி வேலை செய்யுதுன்னு பார்க்கக்குள்ள வந்து இந்த முன்னுக்கு இருக்கிறதுகள் வந்து குவிச்சிட்டு அதை வெக்யூம் பண்ணுறதுக்கு இலகுவான முறையில் வந்து ஏற்பாடு செய்து அந்த முன் சுழல்ற இது வந்து காணப்படுது. அதே நேரம் பின்னால் வந்து பார்த்திங்கன்றால் அதை கூட்டி கொண்டு வருது. ஒரு பெல்ட்டில் வந்து தும்புகள் மேலே இணைக்கப்பட அதை வந்து கூட்டி கொண்டு வருது. அதனால் வந்து எங்களுக்கு கூட்டுற வேலையும் வந்து இல்லை. நீங்கள் நெல் காய போட்டுட்டு இருந்தால் பார்த்துருந்தால் தெரிஞ்சிருக்கும். அந்த கூட்டுறது ஒதுக்கி குமிக்கிற வந்து ஒரு பெரிய வேலையாக காணப்பட போகுது. அப்போ இதுகள் வந்து ஒரே இயந்திரம் வந்து அனைத்து வேலைகளையும் செய்கிறதால வந்து எங்களுக்கு மிகவும் வந்து இலகுவான முறையாக இது காணப்படுது. அடுத்தது வந்து நாங்கள் இதை எப்படி இயக்குறேன்னு பார்ப்போம். இந்த காணப்படுற தட்டில் வந்து நாங்கள் அந்த பிளேட்டை உயர்த்தி போட்டு இதில் பேக்கை கொழுவிட்டு அந்த கட்டையை கீழே இழுத்துருவோம். இப்போ ஆட்டுறது வந்து இது வந்து ஆக்சிலேட்டர், மற்றது வந்து நாங்கள் ரிலீஸ் பண்ணி போகிறதுக்கான இது. அதில் 2 காணப்படுது. ஒன்று வந்து மெதுவாகவும் வந்து மற்றது வந்து விரிவாகவும் செல்கிறதுக்கு பயன்படுத்தப்படுது. இது சாதாரணமாக நாங்கள் 2-3 பேக்கோடைய எங்களுக்கு அனுபவம் கிடைக்கக்கூடியதாக காணப்படுது. இது எப்படி ஓடுறதுன்ற ஒரு அனுபவம் வந்து நாங்கள் இன்னும் வினைத்திறனாக ஓடணும் என்றால் தொடர்ச்சியான அனுபவத்தின் மூலம் நாங்கள் மிகவும் வினைத்திறனாகவும் வந்து விரைவாகவும் வந்து இதை அள்ளக்கூடியதாக காணப்படும். சரி, இப்போ நாங்கள் இதை பார்த்துட்டோம். ஆனால் இதில் எல்லாமே நன்மைகளாக என்று பார்த்தோம் என்றால் இது வந்து மிக பொருத்தமாக காணப்பட போது வந்து இப்படியான சங்கங்களுக்கு மிக பொருத்தமாக காணப்படும். அது மாத்திரம் இல்லாமல் மிகப்பெரிய நெல் விவசாயிகள் வந்து களஞ்சியப்படுத்தி வச்சு கொடுக்கக்குள்ள வந்து அவைகளுக்கு வந்து இது பிரயோசனமான ஒன்றாக காணப்பட போகுது. சிறிய விவசாயிகளுக்கு இதன் ஆரம்ப விலை வந்து அதிகமாக காணப்படைக்க, உதாரணமாக எனக்கு சரியாக தெரியலை, ஆனால் 3.5-4 லட்சம் வந்து இதோட பெறுமதி வரும். அதனால் வந்து சிறிய விவசாயிகளுக்கு இது பொருத்தமாக இருக்குமான்னு எனக்கு சொல்ல தெரியலை. அது மாத்திரம் இல்லாமல் வந்து இது வந்து கொஞ்சம் நாங்கள் காயப்போட்ட நெல்லுகள் வந்து தடிப்பான படையாக காணப்பட்டால் அதையும் வந்து இது அள்ளுறதில் கொஞ்சம் சிரமமாக காணப்படும். ஆனால் நாங்கள் பொதுவாக பார்க்க போக வந்து எங்களுக்கு ஒரு சங்கங்கள் ஊடாகவோ இல்லாட்டி 4-5 விவசாயிகள் இணைந்தோ இவ்வாறான இயந்திரங்களை வந்து நாங்கள் எடுத்து பாவிக்கக்குள்ளே வந்து எங்களுக்கு வேலையாட் செலவு வந்து மிக குறைந்த அளவில் போகுது. இன்னொரு மைனஸ் என்னென்னு சொல்ல போனால் வந்து நாங்கள் இதில் அள்ளைக்குள்ளே வந்து ஒரு பேக்கில் வந்து 55 கிலோ 58 கிலோ நெல்லுகள்லாம் வந்து அந்த பேக்கில் நிரம்பக்கூடியதாக காணப்பட போகுது. அதனால் வந்து நாங்கள் இன்னொருக்கா வந்து அள்ளி போட்டுட்டு தான் நாங்கள் அதை ஒரு மூடியாக தைக்க வேண்டிய கட்டாயங்களுக்கு காணப்படுது. அப்படியான சில விஷயங்கள் இருந்தாலும் இது வந்து ஒரு சிறந்த இயந்திரமாக தான் எங்களோட பார்வைக்கு தென்படுது. எங்களோட விவசாயிகளும் வந்து மிகுந்த ஆர்வத்தோடு வந்து இந்த இயந்திரத்தை பாவிச்சு கொண்டு வரணும். அப்போ இது மாதிரி இயந்திரங்கள் நீங்கள் பாவிச்சிருக்கீங்களா? அது ஒரு அனுபவங்கள் இருந்தால் மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறோம். பிடிச்சிருந்தால் மறக்காம லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்கள். மறக்காம அக்ரி வித் மீக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.